ஐயோ டைம் வேறு ஆயிடுச்சு, பசி வேறு அடிக்குது, கடை வேறு இருக்குமான்னு தெரியலையே. அப்பா நல்ல வேலை கடை ஒன்று இருக்குது. நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? டேய் உனக்கு தோன்றதுக்கு நேரம் காலமே கிடையாதா? கடை மூடுற டைம் இல்லைனா வரியா? சரி உள்ளே போய் உக்காரு போ. நோ என்னண்ணா சாப்பிட ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள். அதுக்கான எப்படி பேசுங்க? டேய் நீ வேற சும்மா நான் ஓனர்கிட்டே அப்படி நட பேசுவேன். போய் உக்கார கம்முன்னு. டேய் என்னடா வேணும் சாப்பிட்றதுக்கு? இட்லி இல்லை. தோ இல்லை. போங்க. இல்லை. பரோட்டா இல்லை. என்னண்ணா சொல்கிறதுக்குள்ளே எதுவும் இல்லை இல்லைன்றீங்க. என்னதான் இருக்குது கடையில்? 2 இட்லி பூ மாதிரி போட்டு எடுத்துருவாங்க. ஒன்றாதான் நீ பூ மாதிரி இட்லி எடுத்துகிட்டு வந்து தலையிலே வச்சுக்க போகிறா? நோ என்னண்ணா சாப்பிட வந்து எப்படி பேசிட்டு இருக்கீங்க? சரி கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு எடுத்துருவாங்க, பசிக்குதுண்ணா. நீங்களும் இங்கே தான் சாப்பிட்டு வந்தீங்களா? இனிமேல் எங்கெல்லாம் வரவே கூடாதுண்ணா. எப்படி பண்ணுறானுங்க பாருங்கள். அடுத்த தடவை இந்த ஹோட்டலில் சாப்பிடவே வரக்கூடாதுண்ணா. பசின்னு வந்து எப்படி பண்ணுறானுங்கண்ணா? நான் ஒரு ரைஸ் ஒன்று பார்த்துருக்கேன்ண்ணா. நான் உங்களுக்கு நான் ஒரு ரைஸ் ஒன்று பார்த்துருக்கேன்ண்ணா. தீர்மா பண்ணுங்கண்ணா. நான் ஒரு ரைஸ் 9 சொல்லிருப்பியா? ரைஸை கடை ஒன்றா கடை போட. கடையில் ரைஸ் வாங்க போட. 2 இட்லி கட்டி 2 மணி நேரம் ஆகுது. எப்போ எடுத்துகிட்டு வரும்? பசிக்கு நான் சீக்கிரமாக எடுத்துனா? 10 நிமிஷம் ஆகும். ஐயோ என்னையா சாப்பிட்டு வந்தால் சும்மா மூஞ்சி காமிச்சிருக்கீங்க? சும்மா சாப்பிட்றாங்க, காசு கொடுத்து தானே சாப்பிட்றாங்க. சும்மா எல்லாருக்கிட்டையும் மூஞ்சி காமிச்சிருக்கீங்க. ஓனர் கூப்பிட்டு நான் பேசுகிறேன். ஓனரையும் பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறான். இவனா ஓனரு? ஐயோ என்னையா அது சொல்ல மாட்டியா? ஐயோ என்னையா சும்மா லூஸ் மாதிரி தலையை மட்டும் ஆட்டி நடக்கிற? ஐயோ இப்போ நீயும் உடையும் சாப்பாடு வேணாம் ஒன்றும், நான் கிளம்புறேன். ஓனரு அவனே வீட்டுக்கு கிளம்பிட்டான். நம்ம வீட்டுக்கு போகலாமா? இப்படியே தலையை மட்டும் ஆட்டிட்டு இருக்காரு.